அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துஆ செஞ்சு ஆரம்பிக்கிறேன். தொழுவது, குர்ஆன் ஓதுவது, திக்ருகள் எடுப்பது, நோன்பு வைப்பது சொல்லிட்டு நாம செய்யும் இந்த அமல்கள் எல்லாம் எப்படி ஒரு இபாதாவோ அதே போலதான் நாம் அல்லாஹ்விடம் கேட்கும் துஆவும் ஒரு இபாதா தான். நாம அணிந்திருக்கும் செருப்போட வாறு அது அருந்து போனா கூட அல்லாஹ்விடம் துஆ செய்ய சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியுள்ளார்கள். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ரொம்ப பெரிய விஷயம், பெரிய கஷ்டம் வந்தாதான் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்பாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தா, சின்ன பிரச்சனை தானே, இது தானா சரியாயிடும், இதுக்கு எதுக்கு நம்ம துஆ செய்யணும் சொல்லிட்டு கேட்காம விட்டுடுவாங்க. ஆனா அப்படி செய்யக்கூடாது. நாம சின்னதா நினைக்கிற பல விஷயங்கள், இதனால நமக்கு எந்த தொல்லையும் தராதுன்னு நினைக்கிற பல விஷயங்கள் நமக்கு பெரிய பிரச்சனைகளை கூட கொடுக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியாது எது நமக்கு பிரச்சனையை கொடுக்கும், எது நமக்கு நன்மையை கொடுக்கும், தீமையை கொடுக்கும் சொல்லிட்டு எதுவுமே நமக்கு தெரியாது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், உங்க செருப்போட வாறு அறுந்து போனா கூட நீங்க துஆ செய்யுங்க சொல்லிட்டு. அதனால உங்க கஷ்டம் சின்னதோ பெருசோ என்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் சரி, அல்லாஹ் கிட்ட துஆ செய்யுங்க. நிச்சயமாக அதன் மூலம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். உங்க கஷ்டங்களும் தீரும். உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளையும் அல்லாஹ் நீக்குவான். அப்படி நீங்களும் துஆ செய்யுங்க. உங்க பிள்ளைகளுக்கும் துஆ செய்ய கற்றுக் கொடுங்க. ஏன்னா குழந்தைகள் பெற்றோர்களுக்காக செய்யும் துஆவை இறைவன் உடனே ஏற்றுக்கொள்கின்றான். அதனால சின்ன வயசுலேருந்தே அவங்கள துஆ செய்ய பழக்கப்படுத்துங்க. அதே போல் நீங்க உங்க பிள்ளைகளுக்காகவும் துஆ செய்யுங்க. ஒரு தாய் தந்தை தன் பிள்ளைகளுக்காக கேட்கப்படும் துஆவையும் அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்கின்றான். அதனால அவங்களுக்காகவும் அதிகமா துஆ செய்யுங்க. அதே மாதிரி நம்ம துஆ கேட்கும் போது கிப்லாவை முன்னோக்கி ரெண்டு கைகளையும் உயர்த்தி நம்ம கேட்கணும். இந்த மாதிரி செய்யும் போது இன்ஷா அல்லாஹ் நம்ம பிரார்த்தனை விரைவில் ஏற்கப்படும். அதே மாதிரி எளிமையான முறை ஒன்று இருக்கு. இந்த மாதிரி நீங்க தினமும் துஆ செஞ்சுட்டு வரும்போது உங்க பிரச்சனைகள் கஷ்டங்கள் என்னவாக இருந்தாலும் சரி விரைவில் கபூலாகும். அது என்னன்னா, முதல்ல துஆ செய்ய ஆரம்பிக்கும் போது அல்லாஹ்வை புகழ்வது. அல்லாஹ்வை புகழ்வதுனா எப்படி? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது எல்லாமே அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் தான். இதுல ஏதாவது ஒன்று சொல்லி நீங்க புகழ்ந்து முதல்ல ஆரம்பிக்கலாம். அதே போல அல்லாஹ்வின் பெயர்களை கொண்ட அஸ்மாஉல் ஹுஸ்னா 99 பெயர்கள் இருக்குல்ல, அதுல ஏதாவது பெயர்களை கொண்டு கூட நீங்க ஆரம்பிக்கலாம். அல்லாஹ்வை புகழ்ந்து பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். அதன் பிறகு உங்க தேவை என்னவோ அதை கேட்கணும். தேவைகள் எல்லாம் கேட்டு முடிச்ச உடனே மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து உங்க துஆவை முடிக்க வேண்டும். இது கட்டாயம் இல்லை, இப்படிதான் துஆ செய்யணும் இல்லை. ஆனா துஆவின் ஒழுங்குமுறைகள் இவை. இந்த மாதிரி நீங்க துஆ செய்யும் பழக்கமுடையவர்களாக இருந்தா நிச்சயமாக உங்கள் துஆ அதிகமாக கபூலாகும், அதாவது விரைவில் கபூலாகும். அதே போல் நாம் துஆ செய்யும் போது இந்த உலகத்தின் நோக்கத்திற்காக மட்டுமே துஆ செஞ்சா, அதாவது இந்த உலகத்துல உங்களுக்கு பல தேவைகள் இருக்கும், அந்த தேவைகளை மட்டும் கேட்டு நீங்க துஆ செய்யும் போது நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு தருவான், தராம இருக்க மாட்டான். ஆனா மறுமையில நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அதனால எப்போ துஆ செய்யும் போதும் உலக தேவைகளும் உங்க தேவையான பிரச்சனைகளும் சொல்லி நீங்க கேளுங்க. கூடவே மறுமைக்கானதையும் நீங்க கேளுங்க. அதாவது சொர்க்கம் வேண்டி கேளுங்க. மறுமை நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு தீர்ப்பு நியாயமாக சரியாக வழங்கப்பட வேணும், நமக்கு சாதகமாக வழங்கப்படணும் சொல்லிட்டு கேளுங்க. நரகத்திலிருந்து பாதுகாப்பு வேண்டி துஆ செய்யுங்க. நீங்க கேட்கிற இந்த துஆக்கள் எல்லாமே உங்களுக்கு மறுமைக்கு உதவும். அதனால உலக தேவைகளை மட்டும் கேட்காம மறுமையும் சேர்த்து துஆ செய்யுங்க. ஆனா நிறைய பேர் இந்த மாதிரி துஆ கேட்க மறந்துடுவாங்க. நினைப்பாங்க இந்த மாதிரி துஆ கேட்கணும் சொல்லிட்டு. ஆனா துஆ செய்யும் போது அவங்களுடைய பிரச்சனைகள் மட்டும் தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும், மனசுல வரும். அந்த அளவுக்கு கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க, நிறைய தேவைகள் அவருக்கு இருந்திருக்கும். அதனால அந்த தேவைகளை ஒன்று ஒன்றா கேட்பாங்க. அதுல மறுமைக்கு கேட்கறது மறந்துடுவாங்க.
உங்களுக்கு இந்த உலகத்திலும் நன்மை கிடைக்கணும், இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன தேவைகள் என்ன கோரிக்கைகள் இருக்கோ அது எல்லாமே ஒன்று ஒன்றா நிறைவேறணும், அதே போல மறுமையிலும் சிறந்த வாழ்க்கை அமையணும் என்ற ஒரு அடிப்படையில் இன்னைக்கு நான் ஒரு சிறந்த துவாவை சொல்ல போறேன். இந்த துவாவை நீங்க தினமும் ஓதும் வழக்கம் உடையவர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அது எல்லாமே நீங்க இந்த தேவை தான் எனக்கு வேணும் இது சொல்லாமலே ஒன்று ஒன்றா அல்லாஹ் கொடுத்து கொண்டே வருவான். தினமும் இதை நீங்க ஓதி வந்தா அதே போல இந்த உலகத்தோட இது நின்றுடாம மறுமைக்கும் இந்த துவா உங்களுக்கு உதவும். மறுமையில உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அது எல்லாமே அல்லாஹ் நீங்க கேட்காமையே கொடுப்பான். அதை விட பெரிய விஷயம் என்னன்னா மறுமைனாலே நம்மளுக்கு ரொம்ப பயப்படுற ஒரு விஷயம் நரகம். அந்த நரகத்திலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும். ரொம்ப அற்புதமான சிறந்த துவா இது. குர்ஆனில் உள்ள துவா இது. சிரமம் பார்க்காம மறக்காம இந்த துவாவை தினமும் நீங்க ஓதி வந்த இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தேவையானது அத்தனையும் இந்த உலகத்தில் கிடைக்கும். அதே போல மறுமையிலும் சிறந்த வாழ்க்கை வாழலாம். இப்போ அந்த துவா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். துவா சொல்லிட்டு இது எப்போ எத்தனை முறை ஓதுனா சிறப்பாக இருக்கும் சொல்லிட்டு சொல்றேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹசனத வஃபில் ஆஹிரதி ஹசனத வகீனா அஸாபன்னார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹசனத வஃபில் ஆஹிரதி ஹசனத வகீனா அஸாபன்னார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹசனத வஃபில் ஆஹிரதி ஹசனத வகீனா அஸாபன்னார். இறைவா இம்மையிலும் நல்லதை தருவாயாக, மறுமையிலும் நல்லதை தருவாயாக, மேலும் நரக வேதனையில் இருந்தும் எங்களை காப்பாற்றுவாயாக. சூரா பக்கராவோட சிறப்பை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முழு சூறாவுமே சிறப்பான ஒரு சூறா, வளம் சேர்க்கும் சூறா. அந்த சூறாவில் உள்ள ஒரு வசனம்தான் இந்த துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஓதி வந்த துவா. இந்த உலகத்திற்கும் மறு உலகத்திற்கும் தேவையான நன்மை மற்றும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற்றுத்தரும் மிக சிறந்த துவா. இந்த துவாவில் இந்த உலகில் நல்லதை தருவாயாக என அல்லாஹ்விடம் நாம் கேட்கிறோம். இதில் நல்லது என்பது நமது அனைத்து தேவைகளும் உள்ளடங்கி விடும். இந்த தேவை தான் வேணும், இந்த காரியம் தான் நடக்கணும் சொல்லிட்டு நீங்க சொல்ல தேவையே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துவாவின் மூலம் உங்களுக்கு அனைத்து நல்லதையும் தந்து விடுவான். உங்கள் தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் இந்த துவாவை நீங்கள் ஓதி வந்தால். இந்த துவாவை எத்தனை முறை ஓதணும்னு கேட்டால் எவ்வளோன்னு கணக்கு இல்லை. எவ்வளோ டைம்ஸ் வேணாலும் நீங்கள் ஓதலாம். உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் அதிகமாக ஓதலாம். ஆனால் குறைஞ்சது 3 முறையாவது ஓதுங்க. ஒரு முறை ஓதி விட்டுறாதீங்க. ஏன்னா துவாக்களை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப கேட்கப்படும் துவாக்கள் தான் கபூலாகும். அதில் குறைந்தபட்சம் 3 முறை. அதை நினைவில் வச்சுக்கிங்க. எந்த துவாவை நீங்கள் கேட்டாலும் சரி 3 முறை ரிப்பீட்டடாக கேளுங்க. அதே போல் இதை எப்போ ஓதலான்னா நீங்கள் ஒவ்வொரு தொழுகை முடித்து ஓதலாம். நீங்கள் துவாலாம் செய்வீங்களே அப்போ கூட இந்த துவாவை கேட்கலாம் நீங்கள். ஆனால் அந்த டைமில் நீங்கள் மறக்கலாம். ஏன்னா உங்கள் தேவைகள் நிறைய இருக்கும், சில டைம் மறந்து போகும். அதனால என்ன பண்ணலாம் நீங்கன்னா தொழுகை டைமில் சஜிதாவில் கேட்கலாம். சஜிதாவில் அதிகமாக துவா செய்ய சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இறைவனுக்கும் ஒரு அடியானுக்கும் நெருக்கமான உள்ள இடம் சஜிதா. அந்த சஜிதாவில் கேட்கப்படும் துவா விரைவில் கபூலாகும் அப்படின்னு நபி அவர்கள் கூறியுள்ளார்கள். அதனால ஒவ்வொரு வேளை தொழுகையின் போதும் ஒவ்வொரு சஜிதால நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு சஜிதால நீங்க கேட்க மறந்தீங்கன்னா இல்லைன்னா கடைசி சஜிதாவை ஞாபகம் வச்சுக்கீங்க. கடைசியா நம்ம சலாம் கொடுப்போம்ல அந்த டைம்ல அதுக்கு முன்னாடி இருக்கிற சஜிதால இந்த துவாவை நீங்க ஓதலாம். ஒரு 3 முறை நீங்க ஓதலாம். இதை தினமும் செய்யற மாதிரி பார்த்துக்குங்க. சஜிதால குர்ஆன் வசனங்களை ஓதக்கூடாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்துள்ளார்கள். ஆனா இது குர்ஆன் வசனம் எப்படி ஓதலாம் சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். குர்ஆனை தான் நம்ம ஓதக்கூடாது. ஆனா குர்ஆனில் உள்ள துவாக்களை ஓதலாம். ஏன்னா இது துவாவை தான் நம்ம கேட்கிறோம். அல்லாஹ் கிட்ட இம்மை மற்றும் மறுமைக்கான அந்த நல்லதை நம்ம கேட்கிறோம். நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு கேட்கிறோம். இது ஒரு துவா. அதனால துவாவாக நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு வேளை தொழுகையின் கடைசி சஜிதால நீங்க ஞாபகமா வச்சு இதை கேளுங்க. ஒரு நாள் கொஞ்சம் மறந்து போற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு இதை ஓதாம நீங்க எழுந்திருக்க மாட்டீங்க. அதனால மறக்காம சஜிதால ஒரு 3 முறை இதை ஓதி எழுந்திரிங்க. நார்மலா சஜிதால நம்ம துவா செய்வோம்ல, அதாவது துவா இருக்கு சஜிதாக்கு சொல்லிட்டு துவா இருக்கு. அந்த துவா ஓதிட்டு பிறகு இந்த துவாவை 3 முறை ஓதி நீங்க எழுந்திரிக்கலாம்.
இப்படி இந்த துவாவை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் இந்த உலகில் உங்களுக்கு நீங்க எந்த கஷ்டம் அனுபவிச்சாலும் சரி, எவ்வளவு தேவைகள் உங்களுக்கு இருந்தாலும் சரி, அதையெல்லாம் இந்த தேவை, இந்த கஷ்டம், இவ்வளவு கடன் இருக்கு சொல்லிட்டு நீங்க அல்லாஹ் கிட்ட சொல்லவே தேவையில்லை. அது எல்லாத்தையும் உங்களுக்கு அல்லாஹ் ஒன்னா கொடுத்துக்கிட்டே வருவான். இந்த துவாவை நீங்க வேணா ஓதி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு மாசத்திலேயே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த அளவுக்கு சிறப்பான துவா இது. ஹஜ் செய்யும் போதும் உம்ரா செய்யும் போதும் தவாப் பண்ணும் போது இந்த துவாவை ஓதணும். இதிலிருந்தே நமக்கு தெரியும் இந்த துவா எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான துவா சொல்லிட்டு. அதனால நீங்க தினமும் இந்த துவா ஓதிவாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். நீங்க கேட்டது, நீங்க நாடியது நடக்கணும் சொல்லிட்டு நானும் அல்லாஹ் கிட்ட உங்களுக்காக துவா செஞ்சுக்கிறேன். நீங்களும் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.